இன்றைக்கு திருப்பரங்குன்றம் அந்த மலையை முன்வைத்தும் மதுரை ஆதீனத்தை முன்வைத்தும் எவ்வளவு சர்ச்சைகள் நடந்து வருகின்றன என்பதை பார்க்கிறோம். இசைமுரசு அவர்களும் மதுரை ஆதீனம் அவர்களும் உயிரோடு இருந்தவரை இறுதி மூச்சு வரை எப்படி இருந்தார்கள், எவ்வளவு நட்போடு இருந்தார்கள், எவ்வளவு அன்போடு இருந்தார்கள், எவ்வளவு ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பெருமக்கள் சமயங்களை கடந்து சமய நல்லிணக்கத்தின் குறியீடாக வாழ்ந்து மறைந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை நமக்கு அவர்கள் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு பெருந்தகை இசைமுரசு அவர்கள் கலைஞருடைய உற்ற நண்பர். அவருடைய அந்த நட்பு எத்தகையது என்பதற்கு ஒரு சான்றுதான் வாணியம்பாடி இடைத்தேர்தலில் அவர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட போது ஆனந்த விகடனில் வெளிவந்த அந்த புகைப்படம். அந்த வேட்பாளர் அறிமுகத்தின் போது நடுவில் இசைமுரசு இருக்கிறார். ஒரு பக்கம் கலைஞர், மறுபக்கம் பேராசிரியர். இரண்டு பேருடைய தோளிலும் கைகோட்டு நிற்பார் இசைமுரசு அவர்கள். கலைஞர் தோளிலும் பேராசிரியர் தோளிலும் கைகோட்டு திமுகவில் இருக்கக்கூடிய யாரையாவது நாம் பார்த்திருக்கிறோமா? அப்படி அந்த இடத்திற்கு யாரும் போக முடியாது. அது அவ்வளவு உயர்ந்த இடம், அவ்வளவு சிறப்பான இடம். அந்த அளவுக்கு தன்னுடைய தலைவரின் தோளிலேயே கைகோட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு, அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தோளிலேயே கை போட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு மூன்று பேரும் சம வயதை ஒத்தவர்கள், சம பொது வாழ்வை உடையவர்கள். இசைமுரசுடைய 100ஆண்டு விழாவை அரசே கொண்டாட வேண்டும் என்று கடந்த ஆண்டே சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி பேசியிருந்தேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாம் எந்த கோரிக்கையை வைத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மனப்பக்குவத்தையும் முதிர்ச்சியையும் பெற்றவர். எனவே இசைமுரசு அவர்களுக்கு 100ஆண்டு விழா கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த இனிப்பான கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அரசு சார்பிலேயே விழா நடத்தப்படும் என்று அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். நான் சார்ந்திருக்கிற நாகப்பட்டினத்தில் நாகூர் தான் இசைமுரசு அவருடைய ஊர். அந்த ஊரிலே இன்றைக்கு 2.5 கோடி ரூபாய் செலவில் இசைமுரசு நாகூரியம் அனீஃபா 100ஆண்டு நினைவு பூங்கா தயாராகி வருகிறது. விரைவில் அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே வந்து திறக்க இருக்கிறார்கள். ஏனென்றால் திராவிட இயக்கத்தின் குரலாக பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த குரல் இசைமுரசு அவருடைய குரல். இஸ்லாமிய பாடல்களை பாடிய அதே வேளையில் திராவிட இயக்கத்திற்காக அவருடைய குரல் ஓங்கி ஒலித்தது. 1957 திமுக சந்தித்த முதல் தேர்தல். அந்த முதல் தேர்தலில் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவர் இசைமுரசு நாகூரியம் அனீஃபா அவர்கள். அப்போது அண்ணா அவர்கள் புதிதாக நாம் தேர்தலை சந்திக்கிறோம், எனவே பிரபலமானவர்கள் நின்றால் உதயசூரியன் சின்னமும் பிரபலமாகும் என்று கருதி இசைமுரசு அவர்களுக்கு அந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்ததாக வரலாற்று குறிப்பு சொல்கிறது. அப்போது இசைமுரசு கேட்டாராம், நான்லாம் புது முகம் என்ன கொண்டு நிறுத்துறீங்களே? இல்ல, நீ வந்து ஃபேமஸான முகம், புகழ்பெற்ற முகம், உன்னை போன்றவர்கள் இருக்கும் போது அவருடைய சின்னம் பிரபலமாகும் என்று சொல்லி அந்த தேர்தலிலே முதல் தேர்தலிலேயே அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த இயக்கத்திற்காக மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றியவர். பெரியார் அவர்கள் அவ்வளவு எளிதில் தன்னுடைய பையிலிருந்து யாருக்கும் காசு எடுத்து கொடுத்து விட மாட்டார். அப்படிப்பட்ட பெரியாரிடமே பாராட்டையும் காசையும் பணத்தையும் பெற்றவர் நாகூரியம் அனீஃபா என்றால் அது எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியது என்று வரலாற்றில் படிக்க முடிகிறது. அனீபா ஐயாவுக்கு ஒலிபெருக்கி தேவையில்லை என்று பெரியார் சொல்லுவாராம். அனீபா ஐயாவுக்கு ஒலிபெருக்கியே தேவையில்லை, அவருடைய குரலே பெருங்குரல் தான் என்பது அதனுடைய பொருள்.